அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜோதிட தகவலாக சில தகவல் நம்ம பார்ப்போம். அதாவது எல்லாருக்கும் திருமணத்தை பற்றி ஒரு எதிர்பார்ப்புன்றது பொதுவாக இருக்கும். அந்த திருமணம் காதல் திருமணமாக இருக்குன்றது இப்போ இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் நிறைய பேர் காதல் திருமணம் பண்ணுறாங்க. அப்படி காதல் திருமணம் பண்ணுறதுக்கு ஜோதிடத்தில் என்ன அமைப்பு சொல்லியிருக்கு அப்படின்றத பார்ப்போம். பொதுவாக 7ஆம் வீட்டு அதிபதியும் ராகுவும் இணைந்திருந்தால் காதல் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 7ஆம் வீட்டு அதிபதியுடன் சனி சேர்ந்தோ இல்லைனா சனி பார்வை இருந்தாலோ காதல் திருமணம் ஏற்படும். மேஷ லக்னத்துக்கு சுக்கிரனுடன் ராகு சேர்ந்திருந்தால் காதல் திருமணம் ஏற்படும். அதே போல் தான் விருச்சிக லக்னத்துக்கு சுக்கிரனுடன் ராகு சேர்ந்திருப்பது காதல் திருமணம் ஏற்படும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திர நியதி. இது இருந்து கூட குருவுடைய பார்வை இருந்ததுன்னா நீங்கள் 100% காதல் திருமணம்ன்றதை எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு அடுத்தது பொதுவாக 7ஆம் வீட்டு அதிபதி உடன் ராகு சேர்ந்து இருப்பதுன்றது அவங்க அரேஞ்ச் மேரேஜை பொதுவாக எப்போவுமே விரும்ப மாட்டாங்கன்றது ஒரு நியதி ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் லக்ன அதிபதி 7ல் நிற்கிறது காதல் திருமணம் செய்தால் அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உடல் ரீதியான சில பிரச்சனை வரும். சில நேரத்துக்கு பிரிவுன்றது மரணத்தில் ஏற்படும்ன்றது ஜோதிட சாஸ்திர நியதி. ஏன்னா 7ஆம் பாவம்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா லக்னாதிபதி 7ஆம் வீட்டில் காதல் திருமணத்தை கொடுத்தார் அப்படின்னா அது மூலயமா மரணமும் ஏற்படுத்துறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. இது நான் கணித்த நிறைய ஜாதகத்தில் சில ஜாதக அமைப்பு கண்கூடாவே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துருக்குது. என்னுடைய பர்சனல் அனுபவமும் இதில் இருக்குது. இன்னொன்று நிறைய பேர் புதன் சொல்லுவாங்க. புதனை காட்டிலும் 7ஆம் வீட்டு அதிபதியுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகத்தை பொறுத்து தான் காதல் திருமணம் இருக்குதா இல்லையான்றதை நம்மளால் தீர்மானிக்கவும் முடியும். அதுக்கடுத்தது அந்த ஜாதகருடைய சூழ்நிலையை பொறுத்தும் சில நேரத்துக்கு இந்த அமைப்பு மாறக்கூடியதாக இருக்கும். திருமணம் ஆகாதவங்க உங்களுடைய கட்டத்தில் இது மாதிரிலாம் இருக்குதா பாருங்கள். சில நேரத்துக்கு காதல் ஏற்படும், அது திருமணத்தில் முடியாது. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேது தொடர்பு கொண்டு இருப்பார். கேது கேதுவுடைய நட்சத்திரத்தில் அமைஞ்சிருக்கும். மேலும் இந்த மாதிரி பல தகவல் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வருவோம். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.